இந்தியா பல வகையான வளம் கொண்ட ஒரு மாபெரும் தேசம். வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழும் ஒரு எடுத்துக்காட்டு. 14 கோடிக்கும் அதிகமான மக்களினுடைய தாயகம். எண்ணற்ற மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களினுடைய சங்கமம். நவீனத்துவமும் பாரம்பரியமும் கைகோர்த்து செல்லும் பூமி. அது மட்டுமின்றி நீதி என்பது ஒவ்வொரு குடிமகனின் அரசியலமைப்பு உரிமையாகும். ஆனாலும் பலருக்கு நீதியை பெறுவது என்பது எப்போதும் எளிதானதல்ல. ஏனென்றால் தொலைவு, குறைந்த வளங்கள் மற்றும் விழிப்புணர்வின்மை. அனைவருக்கும் நீதி, ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒளிமயமான எதிர்காலம். திஷா சரியான வழிகாட்டி, எளிமையான தீர்வுகளை உறுதி செய்கின்றது. திஷா நீதியை முழுமையாக பெறுவதற்கான புதுமையான தீர்வுகளை வடிவமைக்கின்றது. நீதி பெறுவதை எளிதாகவும் மலிவாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் உள்ளடக்கியதாகவும் ஆக்குகின்றது. திஷா இந்தியாவில் நீதியை பெறுவதை வலுப்படுத்துவதற்காக ஒரு விரிவான, ஒருங்கிணைந்த மற்றும் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் தீர்வை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. திஷா 3 முக்கிய அம்சங்கள் மூலம் செயல்படுகின்றது. டெலிலா, பெற முடியாதவர்களை சென்றடைதல். கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ சட்ட ஆலோசனை இப்போது ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் கிடைக்கின்றது. 1445 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண். டெலிலா செயலி, www.telila.in என்ற இணையதளம் அல்லது பொது சேவை மையங்கள் மூலம் குடிமக்கள் தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்களிடமிருந்து நேரடியாக இலவச வழக்குக்கு முந்தைய சட்ட ஆலோசனையை பெறலாம். நியாய பந்து, ப்ரோ போனோ லீகல் சேவைகள். 1987 ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சபைகள் சட்டத்தின் 12வது பிரிவின் கீழ் தகுதியுள்ள குடிமக்கள் நியாய பந்து மொபைல் செயலி மற்றும் www.probono-doj.in என்ற இணையதளம் மூலம் இலவச சட்ட உதவியை பெறலாம். சட்ட கல்வியறிவு மற்றும் சட்ட விழிப்புணர்வு திட்டங்கள். குடிமக்களுக்கு சட்ட உரிமைகள் குறித்த அறிவை வழங்கி அவர்களை வலுப்படுத்துதல். அதனால் அவர்கள் தகவலறிந்த முடிவுகளை எடுத்து உறுதியாக நிற்க முடியும். திஷா அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு வலிமையான அர்ப்பணிப்பு. நிலத்தகராறோ, குடும்ப விஷயமோ அல்லது தொழிலாளர் உரிமைகளாக இருந்தாலும் சரி, சட்ட உதவி அனைவருக்கும் இப்போது கிடைக்கின்றது. தெளிவான, இலவசமான மற்றும் சரியான நேரத்தில். माननीय श्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में विकसित हो रहे भारत के सभी नागरिकों को न्याय तक पहुंच को सुनिश्चित करना न्याय विभाग की पहली प्राथमिकता है। भारतीय संविधान का आर्टिकल 39A आर्थिक भौगोलिक विषमताओं के कारण वंचित लोगों को न्याय तक पहुंच एवं निःशुल्क कानूनी सहायता प्रदान करने का प्रावधान करता है। दिशा स्कीम से लोगों के जीवन में महत्वपूर्ण बदलाव आया है। अब उन्हें शहरों में जाकर वकील खोजने की आवश्यकता नहीं है। डिजिटल माध्यम से वे स्थानीय स्तर पर ही विशेषज्ञ कानूनी सलाह प्राप्त कर सकते हैं। यह सबके लिए न्याय की दिशा में एक मजबूत कदम है। मैं सभी नागरिकों से अपील करता हूं कि वे अपने अधिकारों के प्रति जागरूक रहें और इन योजनाओं का लाभ उठाएं। न्याय आपका अधिकार है और न्याय विभाग, भारत सरकार आपके साथ है। धन्यवाद। இன்று நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கானோர் இந்த முன்னெடுப்புகள் மூலம் பயனடைந்து வருகின்றனர். தகராறுகள் உரிய நேரத்தில் தீர்க்கப்படுகின்றன, உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன, நீதி அமைப்பின் மீதான நம்பிக்கை வலுப்பெற்று வருகின்றது. நீதி கடைசி நபர் வரை சென்றடையும் போது அப்போதுதான் தேசம் உண்மையாகவே வலிமை பெறுகின்றது. திஷா மூலம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நீதியை வழங்க நீதித்துறை உறுதி பூண்டுள்ளது. ஏனெனில் நீதி என்பது வெறும் உரிமை மட்டுமல்ல, அதுவே ஒரு வலிமையான இந்தியாவின் அடித்தளம்.